இன்னைக்கு நாம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்டோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல நாளையிலேருந்து உனக்கு நான் ஸ்வாட் ட்ரைனிங்லாம் கொடுக்க போறேன்டா கண்ணு, வேணும்னா ஒரு டெமோ பார்க்குறியான்னு அவர் ஸ்வாடை எடுத்து லைக் ஒரு உடன் பீஸை எடுத்து வீல் பண்ண ஆரம்பிக்க அதுலேருந்து எனர்ஜிலாம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கா. என்னடா இந்த ஆளு மரக்கட்டையிலேருந்து மின்னல்லாம் வர வைக்கிறானேன்னு ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்துருப்பான். அவன் நிலத்தையே பொழந்து விட்டுட்டு மனிதர்கள் இப்படிதான் சர்வை பண்ணுவாங்கன்னு சொல்லுவானா. அதுக்கு பேரு தான் விஸ் அப்படின்னு சொல்லுவான். மேஜிக் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். இந்த டிமானிக் பீஸ்ட் எப்படி டிமானிக் எனர்ஜி இருக்கோ அதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கு இந்த மாதிரியான இன்விசிபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறது இருக்காமா. ஆனா ஹீரோவோட பாடியில இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறது அவனோட உடம்புல இருக்கிற மேஜிக்கை வேற மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கும். அப்படியா, எதுவா இருந்தாலும் சரி சீக்கிரம் எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வம் காட்டுவானா. அவன் மண்டையிலே ஒரு கொட்டு வச்சுட்டு, உன்னோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன், ஆனா இப்போ இந்த எனர்ஜி எல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உன்னோட பாடிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா நீ முதல்ல ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஸ்வாட கத்துக்கணும். இதை கத்துக்கிறது இந்த ப்ராசஸ் பயங்கர கடினமாக தான் இருக்க போகுது. ஆனால் உன் மனசார இந்த விதை எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வாட் ட்ரைனிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உதவியாக தான் இருக்குமானா. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு அந்த ஆள் டீச் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் சொல்லித்தரதுங்கிறது பெருசாக நம்ம ஹீரோக்கு விளங்கலை அப்படின்னாலுமே அவன் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்வாட் ட்ரைனிங்கிறத கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அந்த டேரியன் யோசிப்பார், நம்ம ஹீரோ கற்றுக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு. இப்படி நமக்கு சொல்லித்தராங்க, நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது. அவன் பாட்டுக்கு என்ன இதை பண்ணணுமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அப்படி அந்த லேர்னிங்க்கு கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே கொடுக்கல அப்படின்னாலும் அவனால படு பயங்கரமா இது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்க முடியுது. அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற விஷயம் நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்குதுங்கிற காரணத்துக்காகவே அவன் நேச்சுரலாவே பயங்கர வைலண்ட் பிஹேவியர் இருக்கிற ஒருத்தனா இருக்க வேண்டியது. ஆனா சரி அந்த டாப்புங்கிற மாதிரி மொத்தமாவே ஒரு 10 வருஷமா இவன் டிமானிக் பீஸ்ட் கூட தான் வளர்ந்திருந்தாலும் சிந்திச்சு செயல்படுற ஒரு புத்திசாலி பையனா இருக்கிறான் அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. என்னதான் கொஞ்சம் அடுத்தவங்களோட சொல் பேச்சு கேட்டு அவங்களுக்கு கீழே இருக்கணும், ஒரு சப்மிசிவான ஒரு பிஹேவியர் இல்ல அப்படின்னாலும் அவ்வளோ ஈஸியா குவிட் பண்ற ஒரு பிஹேவியர் ஹீரோ பாயிண்ட் இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கிறான். இப்படி வித்தியாசமா இருக்கிறாங்கிற காரணத்துக்காகவே அவனுக்கு நம்ம முதல்ல சொல்லி கொடுத்தாகணும்னு கட்டையை சுத்திக்கிட்டு இருக்கிற ஹீரோவோட கையிலே ஒரு போட போட்டுட்டு, இப்போ நான் உன்னை 2 தடவை அடிச்சிருந்திருக்கேன், இந்த 2 தடவை அடிச்சதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பானா. என்ன வித்தியாசமா இருக்கும், 2 இடத்துல அடிச்சிருந்திருக்கான், 2 இடத்துல அடிச்சதும் வலி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, இருந்தாலும் வேற ஏதாவது ஸ்பீடு வித்தியாசமா இருக்குமானா இல்லையே, 2 ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, புரியலையே அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த டேரியனே சொல்றாரு, ஒரு ஸ்வாடை எப்படி ஸ்விங் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட விதிமுறைகள்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மைண்ட் மசில் கனெக்ஷன் மாதிரி மைண்ட் ஸ்வாடுங்கிற ஒரு கனெக்ஷன் இருக்காமா. அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது உனக்கு இல்லை அப்படின்னா இது வரைக்கும் நீ ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதே 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒண்ணுன்னு சொல்லிடுறாரு. இப்போ எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாம நீ பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு காத்துல சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்கிறீல. இந்த வித தெரிஞ்ச ஒருத்தனை ஸ்வாட்ஸ்மேன் சொல்ல மாட்டாங்க, ராதர் ஒரு மரவெட்டின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். வா ஒழுங்கா ஒரு வால் வீரனா மாறுன்ட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்க. ஒரு நாள் ஆத்தோரமா ஹீரோ பையன் நின்னுகிட்டு இருப்பானா. அப்போ எல்கா அங்க வருவான். என்னடா கொஞ்ச நாள்லயே கொஞ்சம் பெருசா வளர்ந்த மாதிரி தெரியுதுன்னு அந்த எல்கா ஷாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் சும்மா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ கேட்பான், இந்த மாதிரி டேரன் வந்து உனக்கு ஏதோ கடமைப்பட்டிருக்கேன்னு சொன்னாரு, அது என்ன கடமை, நீ அப்படி என்ன அவருக்கு பண்ணணும்னு கேட்டா, நான் எதுவும் பண்ணல, அந்த ஆள் நான் இங்க தங்கிக்கிட்டா அப்படின்னு கேட்டிருந்தான். சரி தங்கிக்கோ அப்படின்னு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோ, உனக்கு தான் யாரு கூடயுமே இருக்கிறதுக்கு பிடிக்காது, நீ அந்த டேரனை ஏன் காலி பண்ணலையா, 2 பேரும் சண்டை போட்டுக்கலையான்னு கேட்டதுக்கு, என் இடத்துல இருக்குட்டா வேண்டாமான்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டது அந்த ஆளு, நான் எதுக்கே அதுக்கு சண்டை போடணுங்கிற மாதிரி தான் அந்த எல்காவோட பதில் இருக்கும். பட் அடிஷ்னலா நாஹோ அப்படின்னு சொல்லி இந்த காட்டோட இன்னொரு பகுதியில ஒரு பெரிய ராட்சத 2 தலை வச்ச பாம்பு ஒன்று இருக்காமா. மேபி இந்த ஒரு ஹியூமன் கூட சண்டை போடும் போது இந்த கேப்ல நம்ம எல்காவை கீது அந்த நாஹோ வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்றது, அதனால அந்த கேவலமான பாம்பு கிட்ட தோத்து போறதுக்கு பதிலா சும்மா அமைதியா இருக்கிறதே நல்லதுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு மேட்டர் சொல்லிட்டு இருப்பான் எல்கா. அப்படின்னா நீ இந்த டேரன் கூட சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும்னு உன்னால கேரண்டி கொடுக்க முடியுமா என்ன, அது எனக்கு தெரியாது, ஏன்னா என்ன மாதிரி ஏதோ ஒரு டிமோனிக் பீஸ்ட் தான் நான் எடுத்து சண்டை போடுறேன்னு வையேன், அந்த டிமோனிக் பீஸ்டுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குங்கிற விஷயத்த என்னால அப்படியே சென்ஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு ஹியூமன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தன் அப்படிங்கிற விஷயத்த என்னால வெறும் கண்ணால பார்த்து சென்ஸ் பண்ண முடியாது. அவங்களோட உண்மையான பவரை அவங்க இது ஒழிச்சு கூட வச்சிருந்திருக்கலாம். அதனால என்னால ஒரு ஆக்சுவலான சண்டையை போடுற வரைக்குமே டேரன் என்னோட பவர்ஃபுல்லான ஆளா இல்ல நான் அவனோட பவர்ஃபுல்லாங்கிறத சொல்ல முடியாதுங்கிறான். ஈவன் அந்த நாஹோ அப்படிங்கிற அந்த 2 தலை பாம்புக்கு கூட நம்ம டேரன் இங்க இருக்கிறதுங்கிறது பிடிக்கல. இருந்தாலும் அந்த நாஹோ டேரன் கூட சண்டை போடாததுக்கு காரணமும் இதுதான், டேரன் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாது. டேரனை மட்டை பண்ற அளவுக்கு அந்த பாம்புக்கு அப்படி என்னடா காண்டுன்னு பார்த்தா அந்த பாம்பு சம்திங் எதையோ பில்ட் பண்ணி
வச்சிருந்திருக்காம ஒரு இடத்த. அந்த இடத்த இவன் அடிச்சு உடைச்சிட்டானாமா. அது என்ன இடம்னு ஹீரோக்கு கியூரியஸா இருக்க, என் முதுகு மேல ஏறு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்ட்டு எல்கா ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். இடத்துல பார்த்தா குடில்கள்லாம் அமைச்சு ஒரு ஹியூமன் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அங்க அடிமைகளா இருக்கிற மக்களை சாட்டையால அவங்க சில பேர் சில ஹியூமன்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டுலாம் இருப்பானுங்களா. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு புரியல. அப்பதான் எல்கா சொல்றான், ஆக்சுவலி இங்க இருக்கிற ஃபீமேல்ஸை மட்டும்தான் அந்த நாகு அந்த பாம்பு வந்து சாப்பிடுவானாமா. அதனாலேயே இந்த பொண்ணுங்க எல்லாரும் வளர்ற வரைக்குமே இந்த இடத்துல வச்சு பத்திரமா பார்த்துருப்பானுங்க. மேல் ஹியூமன்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்த வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு வேலைக்கார மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. என்னதான் ஹியூமன்ஸை சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபார்ம் மாதிரி அந்த பாம்பு இதை இப்ப பார்த்தாலுமே இதை ஆக்சுவலி உருவாக்குனதுங்கிறது ஹியூமன்ஸ் தான். ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு மொட்டை ஒருத்தன் இருப்பான், அவன் பேரு எர்கோ. அவன் தான் இந்த இடத்தோட ஒரு ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மனிதர்கள் எல்லாருமே அவன் தான் ப்ராப்பரா அந்த பாம்புக்கான ஒரு உணவா வந்து மாத்திக்கிட்டு இருக்கிறான். இப்ப கூட எந்தெந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்து போடுறாங்களோ அந்த ஹியூமன்ஸ் எப்படி எங்க வருவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருந்திருப்பான். இது எல்லாத்தையும் எல்கா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நல்ல வேலை நீ இது எங்கேயாவது அவங்ககிட்ட மாட்டிருந்தா நீயும் கைமா தாண்டின்னு சொல்லக்குள்ள, சரி நான் உங்ககிட்ட மாட்டிருந்திருக்கேன், ஏன் அந்த பாம்பு மாதிரி நீ என்ன சாகடிக்கலன்னு கேட்டதுக்கு இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது. சரி தேவையில்லாம ரொம்ப நேரம் இங்க பேசிட்டு இருக்கிறோன்ட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த 2 தலை பாம்புங்கிறது வருது. அது அப்படியே எழுந்திருச்சு நிக்க. அது அவ்வளவு பெருசா இருக்கும். நம்ம எல்காவும் விட்டு போற மாதிரிலாம் இல்ல, அப்படியே எழுத்து நிப்பானா. நம்ம ஹீரோக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா உடம்பே நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பாம்போட அந்த எனர்ஜி, டிமோனிக் எனர்ஜிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம ஹீரோவோட பாடியில இருந்து அந்த டேரனோட ஸ்மெல்லுங்கிறது அந்த பாம்புக்கு வரக்குள்ள, ஏய் பாடுறா, ஏ குழந்தை நீ என்ன டேரனுக்கு ரிலேட்டிவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க, மரியாதையா ஓரமா போய் நில்லுன்னு அந்த எல்கா ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணுவானா. ஸோ அப்பதான் அந்த பாம்பு சொல்லும், ஒன்றும் இல்லை சும்மா அந்த பையனோட பாடியில இருந்து அதோ அந்த டேரனோட ஸ்மெல் வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வருஷம் இருக்குமா இந்த இடத்துக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டானா. அதனால தான் ஒரு கடுப்புன்னு சொல்லக்குள்ள எல்காவும் அந்த டேரனுக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவன் போட்டுட்டு இருந்த சில துணிகளை திருடி கொண்டு வந்து இவன் போட்டிருந்திருக்கான், வேற எதுவும் கிடையாது. அதுக்கு அந்த பாம்புமே, ஓ அப்படியா எல்கா, சரி சரி நீ மட்டும் இந்த விஷயத்த வந்து சொல்லன்னு வையேன், இந்நேரத்துக்கு அந்த பையனை நான் காலி பண்ணியிருப்பேன்னு ஒரு மாதிரி பேச, அந்த பையனோட முடியல உன் சுவாசப்பட்டாலுமே உன் தலைங்கிறதும் உடம்புல இருக்காதுங்கிற மாதிரி எல்கா பயங்கரமா பயமுறுத்திக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் சரின்னு அந்த பாம்புமே, நம்ம 2 பேருமே ரொம்ப வருஷமா இதே காட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இனிமேல் அது என் டெரிட்டரிக்குள்ள நீ வராம இருன்னு சொல்லிட்டு அந்த பாம்பு அங்கிருந்து போக, அந்த பாம்பு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பையன் மயங்கி போயிருப்பானா. அதுக்கப்புறம் அவனை எல்கா கூட்டிட்டு வரக்குள்ள, இப்படி ஒரு ஹியூமன் சைல்டு என் கிட்ட இருக்குதுங்கிற விஷயம் அந்த பாம்பு பையனுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவன் இப்போ உன்னை பார்த்துட்டாங்கிறங்காட்டியே கண்டிப்பா உன்னை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் அவன் பண்ணுவான். அதனால இந்த டெரிட்டரியை விட்டு நீ போகாத, எந்நேரம் அந்த டேரன் கூடயே இரு. ஏன்னா அந்த டேரனை பார்த்து இந்த பாம்புங்கிறவன் பயப்படதான் செய்யறான். ஆனா அப்போ ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே, என்னால உன்ன மாதிரியோ இல்ல டேரன் மாதிரியோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமான்னு கேட்பானா. டேரன் மாதிரியா? டேரன் ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தன். ஒரு ஆவரேஜான ஹியூமனால அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அவன் ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒருத்தன். ஆனா மனசு வச்ச முடியல, மனம் தளராதுன்னு எல்கா சொல்லிட்டு, சரி அந்த டேரன் வர மாதிரி தெரியுது நான் கிளம்புறேன்ட்டு ஹீரோவை விட்டுட்டு போக, கரெக்டா டேரனும் அங்க வருவான். ஏன்னா திருப்பியும் அந்த எல்கா கூட தான் சுத்திட்டு இருக்கிறியா, சரி வா ட்ரைனிங் எடுக்க போகலான்னு கூட்டிட்டு போக, எல்காவும் என்ன நடந்தாலும் உன் மேல நான் ஒரு கண்ணு வச்சிருந்திருப்பேங்கிற மாதிரியே அங்கிருந்து நடந்து வர, அங்கே இந்த ஒரு எபிசோடையே முடிச்சுக்கலாம். எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.